Hello aspirants, இப்போ August 19 daily current affairs ஒன்லைனர்ஸ்க்கான part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First, ஸ்வயம் போர்ட்டல் எந்த மினிஸ்ட்ரி கீழ லான்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இதுல ஸ்வயம்னா என்னன்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இது 2017 லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஃப்ரீயான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்சஸ் இந்த ஸ்வயம் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், கன்சியூமர் டிஸ்பியூட்ஸை குவிக்கரா டிஸ்போஸ் பண்ற ஸ்டேட்ல தமிழ்நாடு பீக்ல இருக்கு. கிட்டத்தட்ட 277% ஆஃப் டிஸ்போசல் ரேட் வச்சிருக்காங்க தமிழ்நாடுக்கு அடுத்து ராஜஸ்தான் 214%, தெலுங்கானா 158% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 12th மென்ஸ் ஏசியா கப் ஹாக்கி சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல. அதுக்கு அடுத்து யூபிஐ யூசேஜ்ல லீடிங் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது மகாராஷ்டிராக்கு அடுத்தது கர்நாடகா இருக்கு. கர்நாடகாக்கு அடுத்தது தமிழ்நாடு எத்தனாவதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5th பொசிஷன்ல இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் ரிசர்ச் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட், உத்தரப்பிரதேஷ் சஹரன்பூர் ரீஜியன்ல ட்ரக் அபியூஸ்க்கு அகெயின்ஸ்டா ஒரு ஆபரேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதோட பேர் வந்து ஆபரேஷன் சவேரா. அடுத்தது, உத்தரப்பிரதேஷோடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோரக்பூர். இது வந்து இந்தியாஸ் செகண்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட். இது வந்து நார்மலா ஃபாசில் ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணாம ரினியூவபிள் எனர்ஜியை வச்சு இந்த கிரீன் ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக டிஎன்பிஎஸ்சியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.